சாத்தாங்குளம் கேஸ் இப்போ ஒரு 6 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்குது, மரண தண்டனை. ஜெயராஜ், ஃபெனிக்ஸ், இந்த அப்பா பையன் இவங்க 2 பேருமே போலீஸ் கஸ்டடியில் வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த 9 போலீஸ்காரங்க. போலீஸ்காரங்கன்னு சொல்கிறத விட இவங்களெல்லாம் வந்து மிருகங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், செல்லதுரை, முத்துராஜ், முருகன், ரகு, வேலிமுத்து, பிரான்சிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க மதுரை கோர்ட் ஹானரபிள் ஜட்ஜ் முத்துக்குமரன். இதுதான் ஃபைனல் தீர்ப்பான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இந்த 2 கோர்ட்லேயுமே வந்து மரண தண்டனை வந்ததுக்கப்புறம் கூட இவங்களால் வந்து பிரசிடென்ட் கிட்ட கருணை கிட்ட அப்பீல் பண்ண முடியும். ஸோ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சில வருஷம் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஃபீல்டில் நேற்றுலாம் கொஞ்சம் நிறையவே பார்க்க முடிஞ்சு. அந்த போலீஸ்காரங்களும் தெரியாமல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆல்ரெடி 6 வருஷம் ஆயிடுச்சு, போலீஸ்காரங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது அப்படின்ட்டுலாம். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஒன்று தான் சொல்கிறேன். இந்த கண்டென்ட்டுக்காக நான் டீட்டெயில்ஸ் எடுக்கும் போது அந்த கஸ்டடியில் என்ன நடந்துச்சுங்கிறத வேற திருப்பி படிச்சுட்டேன். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடுங்கிருச்சு. அதை திருப்பி படித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு கொடுமைனா என்னால் இப்போ அதை வீடியோக்கு முன்னாடி என்னால் சொல்லக்கூட முடியல. அப்பாவுக்கு முன்னாடி பையனுக்கும், பையனுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் 2 பேருமே நரகத்தை காமிச்சிருக்கிறாங்க இந்த 9 போலீஸ்காரனுங்க. எனிவேஸ் இந்த தீர்ப்பு இப்போ வந்திருக்குது. இதுக்கு மேலேயாச்சு அதிகார திமிரில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.